Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. என்னால் என்ன பயன் என்று இந்த ஹை வோல்டேஜ் டவர் கேட்பது போன்று உருவாக்கப்பட்ட இந்த காணொளியில் மின்திறனை அதாவது மின்சாரத்தினை உற்பத்தி செய்யும் நிலையங்களிலிருந்து நமது வீட்டுக்கு கொண்டு வருவதில் உள்ள இயற்பியல் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நமது வீட்டுக்கு தேவையான ஏசி மின்னோட்டம் பெரும்பாலும் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள ஏசி டைனமோவை பயன்படுத்தித்தான் உற்பத்தி செய்கிறார்கள். மின் உற்பத்தி நிலையத்தில் பயன்படுத்தப்படும் எரிபொருளை பொறுத்து இவற்றினை அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் மற்றும் அணு மின் நிலையம் என வகைப்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் மரபு வழி எரிபொருளை பயன்படுத்துவதால் கண்டிப்பாக ஒரு நாள் தீர்ந்து போக வாய்ப்பு உள்ளது. எனவே இவை அனைத்திற்கும் மாற்றாக ஒரு காலத்தில் சூரிய மின் நிலையங்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து மின் நிலையங்களும் மக்களின் பாதுகாப்பு காரணத்திற்காகவும் மூலப்பொருட்கள் கிடைக்கும் இடத்திலேயே அமைக்க வேண்டும் என்பதாலும் மக்களின் வசிப்பிடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. இந்த மின் நிலையங்களிலிருந்து பெருநகரங்களுக்கு மின்சாரத்தினை பெரிய கோபுரங்களின் மேல் அமைக்கப்பட்ட கம்பிகளின் மூலம் அனுப்பும் முறைக்கு மின்திறன் அனுப்புகை அதாவது பவர் டிரான்ஸ்மிஷன் எனப்படும். ஆனால் இப்படி மின்சாரத்தினை அனுப்புவதில் ஒரு சிரமம் உள்ளது. சில 100 கிலோமீட்டர் நீளமுள்ள கம்பிகளில் மின்சாரம் செல்லும் போது ஜூல் வெப்ப விளைவின் காரணமாக வெப்ப விளைவு I²R மின்திறனில் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலாக யாருக்கும் பயன்படாமல் சென்று விடுகிறது. இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தினை சரியான முறையில் முழுமையாக பெருநகரங்களுக்கு எடுத்துச் செல்ல முடிவதில்லை. இந்த வெப்ப இழப்பினை குறைக்கும் வழிமுறைகள். ஜூல் விளைவின்படி இந்த வெப்ப இழப்பினை குறைப்பதற்கு மின்னோட்டத்தின் மதிப்பினை குறைக்கலாம் அல்லது கம்பிகளின் மின்தடையை குறைக்கலாம். கம்பியின் மின்தடையை குறைப்பதற்கு தடிமன் அதிகமான மற்றும் குறைவான மின்தடை கொண்ட தாமிர கம்பிகளை பயன்படுத்தலாம். ஆனால் தாமிர கம்பிகளின் விலையும் அதனை கம்பியாக தயாரிக்க ஆகும் செலவுகளையும் கணக்கிடும்போது பொருளாதார ரீதியாக இது சாத்தியமில்லை என தெரிகிறது. ஆதலால் தற்காலத்தில் அலுமினிய கம்பிகள் பயன்படுத்தப்படுகிறது. வேறு ஏதாவது வழிகள் உள்ளதா என யோசிக்கும் போது மின்மாற்றியை பயன்படுத்தி அதிக மின்னோட்டமாக அனுப்பாமல் மின்னோட்டத்தினை குறைத்து மின்னழுத்தத்தினை அதிகரித்து அனுப்பலாம். இதனை ஒரு உதாரணத்தின் மூலம் நாம் காணலாம். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்பவர்கள் தாங்கள் அங்கே சம்பாதிக்கும் பணத்தினை அப்படியே தனது தாய்நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் கொண்டு வரும் பணம் அனைத்தையும் கஸ்டம் அதிகாரிகள் பறிமுதல் செய்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பாகும். இதனை சமாளிக்க அவர்கள் பணத்தினை அனைத்தையும் எலக்ட்ரானியல் பொருட்களாகவோ அல்லது தங்க நகைகளாகவோ மாற்றி எடுத்து வர வரையறுக்கப்பட்ட அளவுக்குள் தனது நாட்டுக்கு எடுத்து வருவார்கள். பின்னர் நாடு திரும்பியதும் பொருட்கள் அனைத்தையும் மீண்டும் இங்கு பணமாக மாற்றி பயன்படுத்துவார்கள். இதுபோன்ற நடைமுறையைத்தான் இங்கு மின்திறன் அனுப்புவதிலும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். இதனை மேலும் ஒரு கணக்கின் மூலமாக நாம் உறுதிப்படுத்தலாம். 2 மெகாவாட் திறனை 40 ஓம் மின்தடை கொண்ட ஒரு தாமிர கம்பியின் வழியாக 10 கிலோ வோல்ட் மற்றும் 100 கிலோ வோல்ட் என்ற மின்னழுத்தத்தில் அனுப்பி எதில் மின் இழப்பு குறைவு என்பதை காண்போம். நிகழ்வு 1. திறன் 2 மெகாவாட், மின்தடை 40 ஓம், மின்னழுத்தம் 10 கிலோ வோல்ட். எனவே இங்கு மின்னோட்டத்தினை I=P/V என்ற சமன்பாட்டில் மதிப்புகளை பிரதியிட்டு காண்போம். இங்கு மின்னோட்டத்தின் மதிப்பு 200 ஆம்பியர். இங்கு மின்னழுத்தம் குறைவு, ஆனால் மின்னோட்டம் அதிகம். எனவே இழப்பு மற்றும் திறன் இழப்புகளை கீழ்கண்ட சமன்பாட்டில் காண்போம். எனவே இங்கு திறன் இழப்பு 80 விழுக்காடு. எனவே இம்முறையில் அனுப்பிய மின்னோட்டத்தில் 80 விழுக்காடு மின்னோட்டமானது முற்றிலுமாக வீணாக்கிவிட்டது. மேலும் நிகழ்வு 2 காண்போம். திறன் 2 மெகாவாட், மின்தடை 40 ஓம், மின்னழுத்தம் 100 கிலோ வோல்ட். எனவே இங்கு மின்னோட்டமானது 20 ஆம்பியர்.
இங்கு மின்னழுத்தம் அதிகம், ஆனால் மின்னோட்டம் குறைவு. எனவே இழப்பு மற்றும் திறன் இழப்பு விகிதத்தை காண்போமாக. திறன் இழப்பு இங்கே மிகவும் குறைவாக இருக்கிறது. 0.8 விழுக்காடு, அதாவது 1 விழுக்காட்டுக்கு குறைவு. அதாவது இம்முறையில் மிக குறைந்த ஆற்றலை வெப்பமாக வீணாகிறது. எனவே இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து மின்திறனை மிக அதிக மின்னழுத்தத்தில் அனுப்பும்போது வெப்ப இழப்பு மிக மிக குறைவு என்பது. இதனால்தான் நடைமுறையில் ஏற்று மின்மாற்றியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட மின்னழுத்தத்தினை 23,000 வோல்ட்டுக்கு உயர்த்தி உயர் மின்னழுத்த கோபுரத்தின் வழியாக நகரங்களுக்கு அனுப்புகிறார்கள். எனவேதான் இக்கோபுரங்கள் மற்ற மின் கம்பங்களிலிருந்து மாறுபட்டு மிக பெரியதாக காட்சியளிக்கிறது. இம்மின்னழுத்தம் மிக குறைந்த அதிர்வெண்ணில் கடத்தப்படுவதால் ஆபத்து மிக குறைவு. ஆனாலும் கையாளுவதில் கவனம் தேவை. இரவு நேரத்தில் இந்த மின்கம்பிகளுக்கு கீழ் டியூப்லைட் அல்லது ஃப்ளூரசன்ட் லாம்பினை வைத்தால் அது ஒளிர்வதை பாருங்கள். இதிலிருந்து கம்பிகளுக்கு கீழ் மின்புலம் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. மேலும் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் வழியாக வரும் 23,000 வோல்ட் மின்னழுத்தம் நகருக்கு வெளியே அமைக்கப்பட்ட கிரிடுகளில் சற்று குறைக்கப்பட்டு ஹச்டி லைன் மூலம் பல ஊர்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு இறக்க மின்மாற்றி அமைத்து அந்த இறக்க மின்மாற்றியின் மூலம் 23,000 வோல்ட் மின்னழுத்தமானது 230 வோல்ட் மற்றும் 5 ஆம்பியராக மாற்றி வீடுகளுக்கு வழங்கப்படுகிறது. இவ்வாறு தான் மின் உற்பத்தி நிலையங்களில் உருவாக்கப்பட்ட மின்னோட்டமானது எந்தவிதமான இழப்பும் இல்லாமல் நம் வீடுகளை வந்தடைகிறது. இந்த உதாரணங்களின் மூலம் மின் அனுப்புகை பற்றிய இயற்பியல் நுணுக்கங்கள் தாங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.